கேப்டன் மார்வல் இந்த படத்தை பார்க்கறதுக்கு இன்னும் ஒரு 10 நாள் மட்டும் தான் இருக்குது. ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க 2019 ஒரு ரொம்ப எக்ஸ்பெக்டடான ஒரு ஃபிலிம் என்று கூட சொல்லலாம். அந்த வகையில் வந்து மார்வல் ஸ்டுடியோஸ் அவங்க இதுக்கு முன்னாடி அவெஞ்சர்ஸ் போன்ற கேப்டன் மார்வலோட பெரிய பட்ஜெட்டில் நிறைய படங்கள் பண்ணியிருந்தாலும் அதை விட அதிகமாக வந்து கேப்டன் மார்வலுக்கு அவங்க வந்து ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்காங்க. இறங்கி இவ்வளோ விளம்பரப்படுத்தணுன்ற அவசியம் இல்லை. இங்கே சிங்கப்பூர் மலேசியாலலாம் வந்து விளம்பரப்படுத்தியிருந்தாங்க. அப்புறம் ஹாலிவுட்டில் வந்து ஆஸ்கார் அவார்ட் போச்சு இல்லையா, அங்கேயும் வந்து கேப்டன் மார்வல் டீம் போயிட்டு அங்கே வந்து ப்ரமோட் பண்ணாங்க. அதை தாண்டி இப்போ யூரோப்பில் இருக்காங்க. யூரோப் கண்ட்ரிஸ் ஃபுல்லாக வந்து ப்ரமோஷன் வந்து போயிட்டு இருக்கு, களை கட்டிட்டு இருக்கு. அந்த வகையில் நம்மளோட ஹீரோயின்ஸ் சவுத் இந்தியாவை கலக்கிட்டு இருக்க சமந்தா, காஜல் அகர்வால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கேப்டன் மார்வல் வந்து அவங்களோட ஃபோட்டோ வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இவங்க ட்விட் ஒன்று போட்டிருக்காங்க. அதே நேரத்தில் காஜல் அகர்வால் வந்து இன்ஸ்டாவில் வந்து ஆக்சுவலி வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வந்து போயிட்டு இருக்கு. சொல்லி கிடையாது, சொல்லாமே வந்து அந்த படத்தை எடுத்து இவங்க வந்து ப்ரமோட் பண்ணுறது இன்னும் ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் பார்க்கப்படுது. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு எக்ஸ்க்ளூசிவான நியூஸ் ஒன்று நம்மளுக்கு மாட்டியிருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா லாஸ் ஏஞ்சல்ஸ் பக்கத்தில் இருக்க ஹாலிவுட் ஸ்டுடியோவில் வந்து ரெட் கார்பரேட் வேர்ல்ட் ப்ரீமியர் வந்து கேப்டன் மார்வலுக்கு போகுது. என்னைக்கு பார்த்தீங்கன்னா வர திங்கட்கிழமை மார்ச் மாதம் 4ஆம் தேதி 5:30 மணிக்கு ஒரு ஷோ, 8:30 மணிக்கு ஒரு ஷோ வந்து ஆக்சுவலி வேர்ல்ட் ப்ரீமியர் வந்து போக போகுது. ரொம்ப பயங்கர பாதுகாப்போட அந்த வேர்ல்ட் ப்ரீமியர் வந்து அவங்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா வேர்ல்டில் இருக்கிற முக்கியமான செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் அந்த படத்தை பார்க்கறதுக்கு அங்கே வருவாங்க. அண்ட் ரெட் கார்பரேட்டில் வந்து மார்வல் ஸ்டுடியோஸ் அண்ட் லைவ் ஃப்ரம் கேப்டன் மார்வல்ன்ற மாதிரி 2 ஹேஷ்டேக் போட்டு அவங்க வந்து அங்கே ரெட் கார்பரேட்டில் நடக்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து லைவ் போக போகிறாங்க வேர்ல்டு வைடு. பயங்கரமான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வந்து இந்த ஒரு நியூஸ் மூலிமா நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இது மட்டும் இல்லாமல் எப்பவுமே வந்து ஒரு படம் ஒன்று வந்து வேர்ல்ட் ப்ரீமியர் போகும்போதே கிட்டத்தட்ட அந்த படத்துக்கான ஸ்டோரி வந்து வெளில வந்து லீக் அவுட் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லைன்னா அந்த படத்தோட விஷுவல்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து உள்ள ஷூட் பண்ணி வெளில ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. பட் இந்த வகையில் வந்து கேப்டன் மார்வல் இந்த படத்தோட ப்ரீமியர் வந்து மார்ச் 4 அன்னைக்கு போகும்போது ஏதாவது ஒரு ஃபுட்டேஜ் லீக் அவுட் ஆகுமா, ஆடியன்ஸுக்கு அதுலேருந்து ஏதாவது ஒரு நாட் ஏதாவது கிடைக்குமான்றதை வந்து எல்லாரும் பயங்கரமாக வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் ஒரு 3 நாள் 4 நாள் தான் இருக்குது வேர்ல்ட் ப்ரீமியர் போக. கிட்டத்தட்ட ப்ரீமியர் முடியும் போது எப்படி வந்து செலிபிரிட்டிஸ் நிறைய பேர் அந்த படத்தை பார்க்குறாங்களோ வேர்ல்டில் முக்கியமான கிரிட்டிக்ஸ் நிறைய பேர் அந்த படத்தை பார்க்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அவங்க பார்த்துட்டு அவங்களோட ஒப்பீனியன்ஸ் அண்ட் நிறைய வந்து ட்விட்டர் அண்ட் FBலலாம் ஷேர் பண்ணாங்க. அதை வச்சே கிட்டத்தட்ட கெஸ் பண்ணிடலாம் இந்த படம் இந்த ஒரு பேட்டர்ல தான் இருக்கும்ட்டு. லாஸ்ட்டாக ஆலிட்டா பேட்டல் ஏஞ்சல் அந்த படம் வரும்போது அப்படி தான் ஒரு 3 to 4 days பிஃபோரே வந்து வேர்ல்ட் ப்ரீமியர் போடும்போது நிறைய கிரிட்டிக்ஸ் அந்த படத்தோட காட்சி அமைப்புகள் எல்லாமே பயங்கரமான சொல்லியிருந்தாங்க. அதனால இந்த படத்துக்கு ஒரு பயங்கரமான எக்ஸ்பிரேஷன் இருக்குது. ஸோ மார்வல் ப்ரொடக்ஷன் இவங்க டீமில் இருந்து கேப்டன் மார்வலை இவ்வளோ செலிப்ரேட் பண்ணி இவ்வளோ இந்த அளவு இறங்கி ப்ரமோட் பண்ணுறாங்க இல்லையா, இது எல்லாத்துக்கும் மேலே இந்த வேர்ல்ட் ப்ரீமியர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த செலிபிரிட்டிஸ் தர கருத்துக்கள் வந்து இந்த படத்தை இன்னும் பெரிய லெவலில் ப்ரமோட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்கப்படுது. நீங்கள் இப்போ ஏற்பட்ட நியூஸை எந்த மாதிரி பார்க்குறீங்க? மார்ச் 4 அன்னைக்கு ஹாலிவுட் ஸ்டுடியோஸில் வந்து ரெட் கார்பரேட் வேர்ல்ட் ப்ரீமியர் போகுது. இந்த நியூஸையும் அண்ட் மார்வல் டீம் இதுவரையிலும் அவங்களோட ப்ரொடக்ஷனில் வந்த படங்களை விட கேப்டன் மார்வலுக்கு இந்த அளவு ப்ரமோட் பண்ணுறதுக்கான ரீசன் என்னன்ற விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் அதை மறக்காமல் உடனே கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதை விட முக்கியமாக நெட்டிஃபருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருப்பியும் சொல்கிற விஷயம் தான், மார்வலை பற்றின வீடியோஸ் ஏதாவது ஒன்று பண்ணுறேன்னா முடிஞ்சளவு ஷேர் நிறைய பண்ணுங்கள். நீங்கள் எந்த சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதை விஷயம் நல்ல நிறைய வீடியோ பண்ணி தர முடியும். அண்ட் படம் ரிலீஸ் ஆகிற நேரத்தில் நிறைய வீடியோஸ் கேப்டன் மார்வலை பற்றியும் அதுக்கப்புறம் வர போகிற என்கேமை பற்றியும் நிறைய வீடியோஸ் வந்து நான் கண்டிப்பாக பண்ணுவேன். உங்களோட சப்போர்ட் ஆனது என்றைக்குமே எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இது மட்டும் இல்லாமல் ஐமேக்ஸ் திரையரங்கம்னா என்ன, ஐமேக்ஸ் என்ற ஒரு தொழில்நுட்பத்தை யார் உருவாக்கினா, எப்படி உருவாச்சு, இன்றைக்கி வேர்ல்டு முழுக்க ஐமேக்ஸ்ன்றது இவ்வளோ பெரிய லெவலில் கலக்கிட்டு இருக்குன்னா அதுக்கான ரீசன் என்ன, இது எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி ஒரு வீடியோ நான் பண்ணியிருந்தேன். மேபி அந்த வீடியோ நீங்கள் பார்க்க மறந்தீங்கன்னா அதுக்கான லிங்க் கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ நீங்கள் எந்த சப்போர்ட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அந்த வீடியோ சப்போர்ட் பண்ணுன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். வேற ஒரு வீடியோல வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கான்செப்டோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். டாடா பை பை. எல்லாருக்கும் வணக்கம். நெட் டிவி ஃபார் யூ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஆல்ரெடி அவங்க 7.8 lakh வியூவர்ஷிப் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க. கூடிய சீக்கிரமே 1 million சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.